என்னோடய பசங்க 2ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. தமிழில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க, விந்தை மனிதர்கள். ஸோ காய்கறிகளை வச்சுட்டு அவங்களுக்கு பிடித்தமான உருவங்கள் எதனா செஞ்சு அனுப்பலான்ட்டு. இதோ என் பாப்பா வந்து ஒரு பூ செஞ்சா. அந்த பூ வந்து நடுவில் தக்காளி வச்சுக்கிட்டா. தக்காளி கட் பண்ணிவிட்டு அதை சுற்றி அதோட இதழ்களுக்கு கேரட் கட் பண்ணி வச்சுக்கிட்டா. அந்த கேரட் ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி குச்சியில் சொருகி வச்சுக்கிட்டா. அப்புறம் அந்த குச்சியில் சொருகின கேரட் ஒன்று ஒன்றா எடுத்து நடுவில் இருக்க தக்காளியை அழகாக அதில் வந்து சொருகி வச்சிட்டோன்னா நம்மளுடைய அழகான கேரட் பூ ரெடி. கேரட் கட் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்லைஸாக ரொம்ப தின்னாக கட் பண்ணோம். நம்ம ரொம்ப திக்காக கட் பண்ணிட்டோன்னா குச்சியால் பசங்களால் சொருக முடியல, ப்ளஸ் அந்த தக்காளிலையும் சொருக முடியல. இந்த பூவை இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்கு கான்ட்ராஸ்ட் கலராக நடுவில் வெண்டைக்காவோட ஒரு பகுதியை கட் பண்ணி நடுவில் வச்சோம். அடுத்து இன்னொன்று ட்ரை பண்ணோம். இது வந்து சௌச்சௌவில் பென்குயின். என்னோடய பையன் சௌச்சௌ வச்சுட்டு 2 கைக்கு 2 காலுக்கு பச்சை மிளகாய் எடுத்து பச்சை மிளகாவை நடுவில் சொருகி வச்சான். பச்சை மிளகாய்க்கு பதில் பீன்ஸ் ட்ரை பண்ணோம், ஆனால் பீன்ஸ் நிற்கல. அப்புறம் 2 கண்ணுக்கு கேரட்டோட ஒரு பகுதியை கட் பண்ணி கேரட்டாக வச்சோம். அப்புறமா அவனுக்கு கொஞ்சம் ஐடியா வந்து சரி மூக்குக்கும் வைக்கலாம். இந்த கேரட் கட் பண்ணி 2 கண்ணுக்கு மூக்குக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா கேரட்டும் ரொம்ப திக்கு, ப்ளஸ் அந்த சௌச்சவும் ரொம்ப திக்காக இருக்கிறதால அதோட ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. ஆனால் நாங்கள் முதல்ல ஐவி கார்டு கோவக்காய் இருக்குது பாருங்கள், கோவக்காயில் தான் ட்ரை பண்ணோம். ஆனால் கோவக்காய் பச்சை கலர், சௌச்சவும் பச்சை கலர், பச்சை மிளகாவும் பச்சை கலரில் இருக்கிறதால அது எடுத்து கொடுக்கல. கண் அதோட மூக்கு சரியாகவே தெரியல. அதனால் கோவக்காவை எடுத்துகிட்டு மறுபடியும் கேரட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த மூக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் என் பையன். அப்புறம் ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த பென்குயினை முடிச்சிட்டான். இதோ எங்களுடைய பென்குயின் ரெடி. சௌச்சௌ பென்குயின் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அவளுடைய 2nd ஸ்டாண்டர்ட் புக்கில் விந்தை மனிதன் இருந்தது. அவங்க வந்து அந்த மனிதன் வித்தியாசமான காய்கறிகளாலேயே அவரோட உடம்பு ஆகியிருந்தது. சரி நம்மளும் அப்படியே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவளும் விந்தை மனிதர்கள் ட்ரை பண்ணான். இந்த விந்தை மனிதனுக்கு உடம்புக்கு நாங்கள் கேரட் எடுத்துக்கிட்டோம், கை காலுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டோம். முதல்ல கை காலுக்கும் பீன்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் பீன்ஸ் சொருகுனா ரொம்ப மெலிசாக இருந்தது, குச்சி உள்ளே போனால் வெளியே வந்துடுது. அதனால் வெண்டைக்காவை எடுத்துக்கிட்டோம். 2 கைக்கு 2 காலுக்கு வெண்டைக்காவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே தலைக்கு வந்து நாங்கள் தக்காளி பாதியாக கட் பண்ண தக்காளியை ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் அவளோட புக்கில் தலைக்கு வந்து பூசணிக்காவை கொடுத்துருந்தாங்க. அவள் கேட்டால் நம்ம தக்காளிக்கு பதில் பூசணிக்காய் ஃபிக்ஸ் பண்ணலாமான்ட்டு. நமக்கு இந்த குட்டி தக்காளி இந்த வெண்டைக்காய்க்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இன்னும் பூசணிக்காய் வச்சு நான் எதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம காலை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப உஷாராக ஃபிக்ஸ் பண்ணணுங்க. ஏன்னா அந்த கால் வந்து கேரட்டோட எட்ஜில் இருக்குது பாருங்கள், 2 குச்சி சொருகின உடனே அந்த பெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த காலை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் 2 கண்ணுக்கு ஒரு மூக்குக்கு லவங்கம் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராஜெக்டால் பசங்களோட படைப்பாற்றல் நல்லா வளருதுன்னே நான் சொல்லுவேன். அவங்க வெவ்வேறான ஐடியாஸ் கொண்டு வந்தாங்க. அடுத்து அந்த கேரட்டில் எதனா வச்சா நல்லா இருக்குமேன்ட்டு குட்டி குட்டியாக கத்திரிக்காவை கட் பண்ணி அந்த கேரட் நடுவில் ஒரு பட்டன் மாதிரி 3 பட்டன் இல்லை டிசைன் மாதிரி வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட்.